श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததி என்ற ஸ்தோத்திர கிரந்தத்தில் இன்றைய தினம் ஸ்லோக அர்த்தானுசந்தானம் 35வது ஸ்லோகம். சுவாமி தேசிகனுடைய அதி கம்பீரமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். இந்த ஸ்லோகத்தில் யதிராஜரை பற்றி திக்கெட்டும் எட்டிய புகழுடையவர் அவர், 8 திக்குகளிலும் எம்பெருமானாரின் புகழ் பரவியுள்ளது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். நிருபதி ரங்க விருத்தி ரசிகா நபிதாண்டவயன் நிகம விமர்ஷகேலி ரசிகை நிபிருதைர் விதிருதா குணபரிணத்த சுக்தி திருடகோண விகட்டனயா ரட்டதி திசா முகேஷு யதிராஜ யசஃப் பட்டஹ. நிருபதி ரங்க விருத்தி ரசிகா நபிதாண்டவயன் நிகம விமர்ஷகேலி ரசிகை நிபிருதைர் விதிருதா குணபரிணத்த சுக்தி திருடகோண விகட்டனயா ரட்டதி திசா முகேஷு யதிராஜ யசஃப் பட்டஹ. இதில் யதிராஜனுடைய புகழ், அதை பறை, அந்த புகழே பறையாகவும், வேதாந்தார்த்த விசாரம் செய்பவர்களே புகழ் என்னும் பறையை முழக்குபவர்களாகவும், ஸ்ரீமன் நாராயணனின் குணங்களை விளக்கி காட்டும் ராமானுஜருடைய திவ்ய சுக்தியே அந்த பறையில் கயிறால் நன்கு கட்டப்பட்ட பறையடிக்கும் கோலாகவும் உருவகிக்கப்பட்டுள்ளது. பறைன்னு அந்த ஒரு அந்த டமரு, அந்த என்ன சொல்கிறது, இந்த கஞ்சீரா மாதிரி இருக்கும் பறை. அந்த யதிராஜரின் புகழ் பறை அப்படின்னு வச்சுண்டா, வேதாந்தார்த்த விசாரங்கள் செய்பவர்கள் அந்த புகழ் என்னும் பறையை முழக்குபவர்கள், அந்த பறையை ஒலிப்பவர்கள். அது எப்படின்னா, அந்த பறைக்கு அடிக்கிற கொம்பு இருக்கே, கோல், அது ஸ்ரீமன் நாராயணனின் குணங்களை விளக்கி காட்டும் ராமானுஜரின் திவ்ய சூக்திகள். அந்த திவ்ய சுக்திகள் என்ற கயிறால் நன்கு கட்டப்பட்ட பறையடிக்கும் கோல் அது என்று உருவகிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உலகத்தில் நடனக்கலையை சுவையறிந்த ஒருவன், நடனத்தை ரசிக்கும் ஒருவன் பறையை கையிலேந்தி கயிற்றால் நன்கு கட்டப்பட்ட உறுதியான கோலால் அந்த பறையை அடிப்பான். அந்த ஒலி எல்லா திசைகளிலும் பரவும், எழும். உடனே நடன வல்லுநர்கள், இவன் ஒலிக்க தொடங்கினதும் நடன வல்லுநர்கள், அந்த டான்ஸர்ஸ் மேடையில் நடனமாடத் தொடங்குவர். அதே போல யதிராஜரின் புகழாகிய பறை ரசிகர்களால் கையில் ஏந்தப்படுகிறது. அந்த ரசிகர்கள் யார் அப்படின்னா, வேதாந்த அர்த்தங்கள், வேதாந்த விழுப்பொருளை ஆராய்வதில் சுவையுள்ளவர்கள் ரசிகர்கள். பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, சகுணஸ்ருதி, நிர்குணஸ்ருதி, கடகஸ்ருதி முதலானது ஒன்றுக்கொன்று முரண்பட்டவாக இருக்கிறது. இவைகளை எப்படி பொருந்த விடுவது என்னும் ஆராய்ச்சியை உறுதியுடன் செய்கின்றனர் அந்த ரசிகர்கள். இது அவர்களுக்கு சுவையான ஒரு விளையாட்டாக, எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இவைகளை அழகாக பொருந்தவிட்ட நம் ராமானுஜரை இவர்கள் ராமானுஜரின் குணங்களை கூறி புகழ்கின்றனர். இவர்கள் புகழ்வதை திருவரங்கத்தில், அரங்கம்னா ஸ்டேஜ், திருவரங்கத்தில் வாழ்வதையே பெரும் பயனாக வாழும் பாக்கியசாலிகள் அதை கேட்டு ஸ்ரீபாஷ்யம் முதலிய ஸ்ரீசூக்திகளை சேவிக்க முற்படுகின்றனர். அந்த ஸ்டேஜில் நடனமாடத் தொடங்குவது போல அந்த திவ்ய சுக்திகள் சொற்சுவையாலும், வாதிகளை வெல்வதற்கு வேண்டிய நீதிகளாலும், பொருட்சுவையாலும் நிரம்பி இருப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். எம்பெருமானார் புகழை அவர்களும் பறைசாற்றுகின்றனர். பெருமகிழ்வால் அவர்களும் அரங்கத்தில் கூத்தாடுகின்றனர். இப்படி எல்லா திசைகளிலும் புகழ் பரவுகிறது என்கிறார் சுவாமி.
निरुपतिरङ्गवृत्तिरसिकानभिताण्डवयन् निगमविमर्शकेलिरसिकैर्निभृतैर्विधृतः गुणपरिणद्धसूक्तिदृढकोणविघट्टनया रटति दिशामुखेषु यतिराज यशः पटः. யதிராஜருடைய யசா புகழாகிய பட்டகா டமாரம், அந்த பறை டமாரம், நிபிருத்தை உறுதியுடையவராகவும், நிகம வேதாந்த அர்த்தங்களை விமர்ச ஆராய்கிற கேலி விளையாட்டில் ரசிகர்களாக சுவை உடையவர்களுமான பெரியோர்களால் விதிர்த்தகா நன்கு தரிக்கப்பட்டதாய், குணகா ஸ்ரீ லக்ஷ்மிபதியின் குணங்களாலே இல்லை அந்த ஸ்லேடை பொருள கயிறாலே, பரிணத்த பிணைக்கப்பட்ட சூக்தி ஸ்ரீசூக்திகளாகிய திருடகோண உறுதியான கொம்பால், விகட்டனயா அடிப்பதால், நிருபதி வேறு காரணமின்றி, ரங்கவிருத்தி ஸ்ரீரங்கத்தில் வாழ்வதில், அதாவது ரங்கத்தில் நாட்டிய தொழிலில் அரங்கத்தில் ரசிகான் சுவையுடையவரை, அபிதாண்டவயன் ஆனந்தப்படுத்தி கொண்டு ஆடச் செய்து வைத்து கொண்டு ஆட ஊக்குவித்து, திஷா முகேஷு திசைகளின் கோடியில் ரட்டதி ஒலிக்கிறது. இப்படி ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. யதிராஜருடைய புகழ் என்கிற முரசு 8 திக்குகளிலும் ஒலிக்கின்றது. முரசு என்றால் அது பல கயிர்களால் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். அதை தட்டுவதற்கு ஒரு வகையான கொம்பு வேண்டும். இங்கு அதையும் விவரிக்கிறார். இந்த முரசு வேதங்களை பரிசீலனை செய்பவர்களால் ரசிகர்களால் எடுத்துச் சொல்லப்படுகிறது. கயிறால் இழுத்து கட்டப்பட்ட கொம்பு போல யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகள் நிலவுகிறது. குணம் என்றால் கயிறு. நல்ல இயல்புகள் ராமானுஜருடைய கிரந்தங்களில் பல நற்குணங்கள் பின்னி கிடக்கின்றன என்பது இங்கு கருத்து. இந்த முரசின் ஒலியை கேட்ட அரங்கத்தில், அதாவது திருவரங்கத்தில், அதாவது ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஆசையுடன் இங்கு வந்து தங்கியிருக்கும் பெரியோர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து நடனமாடுகின்றனர். ரங்கனின் குணங்களையும் ராமானுஜரின் குணங்களையும் ஸ்ரீசுக்தியின் குணங்களையும் கேட்டு. இப்படி உலகத்தில் நாட்டிய கலையில் பற்றுள்ள ஒருவன் மேடையில் நாட்டியம் நடத்த முயன்று தன் கையில் ஒரு பறையை டமாரத்தை வைத்துக்கொண்டு எல்லா திசைகளிலும் ஒலி எழுமாறு கயிற்றால் நன்கு பிணித்த அந்த உறுதியான ஒரு கோலால் டங்கடகரடகரன் அடிப்பான். அந்த ஒலியை கேட்டு நாட்டிய தொழிலாளர்கள் மேடையில் நாட்டியம் ஆடத் தொடங்குவார்கள். ஸ்ரீ பாஷ்யகாருடைய புகழே ஒரு பறை, ஒரு டமாரம். வேதாந்த அர்த்தங்களை ஆராய்வதில் ஈடுபட்டவர்கள் புகழ் என்னும் பறையை முழக்குபவர்கள். பகவானுடைய குணங்களை விளக்கும் எம்பெருமானுடைய ஸ்ரீசூக்தி, நல்ல கயிற்றால் பிணிக்கப்பட்ட பறையடிக்கும் கோல். இப்படி ஆச்சரியமாக திருவரங்கத்தில் வாழும் புண்ணியவான்கள் நாட்டியமாடுவார்கள். அந்த பறை ஒலியை கேட்டு இவர்களை ஆட்டி வைத்து திசை கோடிகளில் ஒலிக்கிறது சுவாமியின் புகழ் என்னும் பறை. அதாவது ஸ்ரீபாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்தி எம்பெருமானுடைய குணம் முதலியவற்றை நன்கு விளக்குவது மன உறுதியுடன் ஆய்ந்து ஈடுபடுவதே எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு உரிய விளையாட்டாக நடனமாக கொண்டுள்ள மேதாவிகள் எம்பெருமான ஸ்ரீசூக்திகளை நன்கு பரிச்சயம் செய்து விசேஷ ஞானத்தை பெற்று நடமாடி கூத்தாடி குதூகலிக்கின்றனர். சித்தாந்த அர்த்தங்களையும் பகவத்குணம் முதலியவற்றையும் போக்கியமாக உலகுக்கு அறிவிப்பதில் இந்த ஸ்ரீசுக்திகளை போன்றவை உலகில் வேறு இல்லை என்று அவர்கள் உணர்ந்து விட்டனர். இவற்றை அருளி செய்த எம்பெருமானார் புகழை உலகில் பறைசாற்றுகின்றனர். இந்த புகழை கேட்கின்றனர் ஊரில் உள்ளோர். வேறு பயனை நாடாமல் பெரிய பெருமாள் திருவடிகளில் நிழலில் வாழ்வதையே பெரும் பயனாக கருதி திருவரங்கத்தில் சுவையுடன் வாழ்க்கை நடத்தும் புண்ணியவான்களும் இந்த புகழை கேட்டு தாங்களும் அந்த ஸ்ரீசுக்திகளை சேவிக்க முற்படுகின்றனர். துவயம் அர்த்த அனுசந்தானேன சக சதைவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா என்பது இவ்வாறு சேவித்து பெருமகிழ்வு கொண்டு கூத்தாடுகின்றனர். இப்படி இவர்களை மகிழ்விப்பதுடன் எல்லா திசைகளிலும் இந்த புகழ் பரவி பலரையும் இந்த ஸ்ரீசுக்திகளை அனுபவிக்குமாறு செய்கின்றது. இன்றளவும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கு. பகவத் ராமானுஜர் ராமசேத்துவிலிருந்து இமயம் வரை யாத்திரை பண்ணவர். கூர்மையான அறிவும் பிரதிபையும் உள்ளவர். பிற மதவாதிகளை வாதத்தில் சென்று தனக்கு சீடராக்கி கொண்டவர். யாதவ பிரகாஷர், யஜ்ஞமூர்த்தி போன்றவர்கள் அவருடைய சிஷ்யராகி
அவர்களும் மிகப்பெரிய சீடர்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆனார்கள். அறிவுத்திறனுக்கு எதிராக செயல்திறனும் உடையவர் ராமானுஜர். நாடு முழுவதிலுமாக பண்டிதர்கள் வேத வாக்கியங்களில் சிக்கலான இடங்களில் இவர் எவ்வாறு பொருள் கூறுவார் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது ஸ்ரீபாஷ்யம் போன்ற நூல்கள் அவதரித்தன. இதன் பிரச்சாரம் ஸ்ரீரங்கத்தில் தொடங்கி நாடு முழுவதும் சீடர்களின் மூலம் இவருடைய ஸ்ரீசுக்தியின் புகழ் பரவத் தொடங்கியது. இதை இங்கு கவிநயத்தோடு எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீரங்கம் அப்படின்னா அரங்கம், திருவரங்கம், அழகிய நாட்டிய மேடை. திருஷ்யத்தே ரங்கமத்தியே என்கிறார் பகவத்யான சுபானத்தில். மேடையின் எதிரே ரசிகர்களின் கூட்டம். நட்டுவனாரின் தாளத்திற்கு ஏற்ப பட்டகம் என்னும் வாத்தியத்தை நூலால் பிணைத்து கட்டிய கோலால் அடித்து எழும் ஓசைக்கேற்ப நாட்டியம் நடக்கிறது. கண்ணாலும் காதாலும் பார்த்தும் கேட்டும் மக்கள் தாங்களும் ஆடி ரசித்து மகிழ்கிறார்கள். இதே போன்று உடையவரின் சித்தாந்த பிரச்சாரம் அதிகமாக நடந்த இடம் திருவரங்கம். அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகொலோ இருக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். ஆழ்வார் காலத்திலிருந்தே ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி உடைய திவ்ய தேசம். நாதமுனி ஆளவந்தார் முதலிய ஆச்சாரியர்கள் வேதாந்த கிரந்த காலக்ஷேபம் சாதித்து வந்த இடம் ஸ்ரீரங்கம். உடையவர் காலத்தில் கேட்கவும் வேண்டுமோ, ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சிஷ்ய கோட்டிகள். ஸ்ரீரங்கத்தில் கோயிலிலும் வெளியிலும் மடங்களிலும் ஆசிரமங்களிலும் ரசிகர்கள் கூடி கூடி குழுமி இருக்கிறார்கள். ரசகா என்றால் எம்பெருமான். வேதம் ரசோ வைசகா என்று பரமபுருஷனையே ரசம் என்கிறது. அவனுடைய கல்யாண குணங்களை பேசி மகிழ்பவர்கள் ரசிகர்கள். இவர்கள் வேதத்தில் உள்ள பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, நிர்குணஸ்ருதி, சகுணஸ்ருதி போன்ற வாக்கியங்கள் ஒன்றுக்கொன்று எதிரான பொருள் சொல்லும் அழகே ராமானுஜருக்கே உரியது என்று வேதத்தில் பொருள்களை ஆராய்ந்து உடையவரின் புகழை பற்றி பேசுகிறார்கள். இதை கேட்ட ஆனந்தத்தை மனதிலே அடக்க முடியாமல் ஆனந்த கண்ணீர் சொரிந்து உடையவரின் புகழை, அவருடைய பெருமையை நினைத்து நினைத்து கூத்தாடுகிறார்கள் ரசிகர்கள். இத்தகைய உடையவரின் புகழ் ஆகிய ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்தின் பெயர் பட்டகம். அதை நூலால் குச்சிகளை கட்டி ஒன்றாக பிணைத்த கோலால் அடித்தால் செவிக்கினிய ஓசை எழுகிறது. உடையவரின் கீர்த்தியாகிய அந்த பட்டக வாத்தியத்தை உடையவரின் கிரந்தங்களாகிய கோலால் ரசிகர்கள் அடிக்கும் பொழுது இந்த கோல் குணங்களினால், அதாவது குணங்களாகிற நூல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. என்ன குணங்கள் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களில் உள்ள சொற்கள் படிப்பதற்கு கரடு முரடாக இல்லாமல் இனிமையாக, மென்மையாக, போக்கியமாக இருக்கிறது. சொல்லப்படும் பொருளோ, அதாவது அதன் அர்த்தமோ ரசமாக இருக்கும். இதை சப்த சௌஷ்டவம், அர்த்த சௌஷ்டவம் என்றோ சொற்பொறிவு, பொருட்செறிவு என்றோ கூறுவார்கள். சொற்செறிவு, பொருட்செறிவு இந்த குணங்களாகிய நூல்களால் கிரந்தங்களாகிய கோல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக சொல்லழகு, பொருளழகு ஆகிய நூலினால் கட்டப்பட்ட எதிராஜருடைய கிரந்தங்கள் ஆகிய கோலினால் புகழ் என்ற பட்டக வாத்தியத்தை அடிக்கிறார்கள் ரசிகர்கள். அதன் ஓசையை கேட்டு ஸ்ரீரங்க வாசிகளான ரசிகர்கள் திரு அரங்கத்தில், அதாவது நாடக மேடையில், நடன மேடையில் ஆடி மகிழ்கிறார்கள். இந்த ஓசை திசை மூளை முடுக்குகள் எல்லாம் கேட்கிறது. ஆக உடையவரின் புகழ் அவர் வாழ்நாளிலேயே நாடெங்கும் பரவியது. வேதம் முழுவதையும் பிரமாணமாக ஏற்று அதிலுள்ள முரண்பாடுகளை நேரிய முறையில் அகற்றி உயரிய நற்குணங்களெல்லாம் இருப்பிடமாய் திகழும் பரமாத்மா சத்தியமானவன். ஒருவன் அந்த பரமாத்மா ஒருவனை, அவனை அடைய பக்தி, பிரபத்தி ஆகியவை உபாயங்கள், அவைகளும் சத்தியமானவை. நேச விசேஷத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் அவனை அடைவதே மோட்சம், அதுவும் சத்தியமானது, நித்தியமானது என்று சித்தாந்தம் எங்கும் பரவ உடையவரின் புகழ் மேன்மேலும் ஓங்கியது என்கிறார் சுவாமி. இப்படி வேதாந்த சாஸ்திரத்தை, நாட்டிய சாஸ்திரத்தை நிகம என்கிறார். பட்டக நாட்டியத்தில் பயன்படும் மத்தளம் போன்ற வாத்தியம் கட்டிய 4 குச்சிகளால் அடிக்கப்படுவது. வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடு இல்லாமல் எதிராஜர் அர்த்தம் சொல்லி நிர்வகிப்பதை ரசிக்க ஒரு திறமை வேண்டும், அடிப்படை அறிவு வேண்டும். பரஸ்பரம் விருத்தம் போல தோன்றும் ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு.
பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்றும் அனந்த கல்யாணங்கள் உள்ளன என்றும் பரஸ்பரம் முரண்பாடு தோற்றும் நிலை உள்ளது. ஜீவாத்மா பிரம்மம் பற்றிய உறவு பற்றி முரண்பாடு தோற்றும். பேத அபேத ஸ்ருதிகள் வேறு. இப்படி இருந்தாலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சர்வ ஸ்ருதிகளுக்கும் ஐக கண்டியம், அதாவது ஒரே குரலில் ஒரே மிடற்றில் பேசும் இயல்பு காட்டி உபன்யசிப்பார். ரசிகர்கள் ஆச்சரியமாய் கழித்து மகிழ்வர். பட்டக வாத்தியம் வாசித்து மகிழ்ச்சியை காட்டுவர். நடனமாடுவர். அந்த ஒலி உலகின் எல்லா திசைகளிலும் ஒலிக்கும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ரங்கபூமியாக திகழும். பட்டக வாத்தியம் அரசருக்கே அறையப்படும். யதிராஜரின் திக்குற்ற கீர்த்தியே பட்டகம். ராமானுஜருடைய வேதாந்த சாஸ்திரமே ரசிப்பது. தாளம் போட்டு நர்த்தனமிடுவது அதை பரத சாஸ்திரம் போலாக்கிவிட்டது. பட்டகவாத்திய தாட்டனம், நாட்டியம் இதையெல்லாம் இசைய அமையும் ராமானுஜரின் நிர்வாகம் பல முரண்படுவதாக தோன்றும் ஸ்ருதிகளை ஐக்க கண்டிய நெறியிலே இசைவதை காட்டுவது போல. காலம் வலம் புரிய என்ற நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் ஸ்ரீமன் நாதமுனி. அதிலேருந்தே அந்த நாட்டியம் வருகிறது. குச்சிகள் பல ஒன்று சேர்த்து கட்டி பட்டகத்தில் அடிப்பர். ஒலி வெகு தூரம் கேட்கும். ஐக்க கண்டியம் மேலோங்கியதை இது சூச்சிப்பிக்கும். அந்த பெரிய 4-5 குச்சியை சேர்த்து அடித்தா வெகு தூரம் கேட்கும். எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் ஒரே மிடத்தில் பேசுவது, எல்லா குச்சிகளையும் ஒன்றாக சேர்த்து அடிப்பது. ஸ்ரீபாஷ்ய சூக்தி பக்திகள் பத அமைப்பு, அழகு, இனிமை, ஒலி, அமைதி, பொருள், பொருந்தும் பொலிவு எல்லாவற்றாலும் நிறைவு காட்டும். பூர்வ பட்சிகள் கண்டனமே எழுப்ப முடியாது. திருட பிரமாண பலம் உறுதி செய்யும் ரீதியில் நிர்வாகம், முடிவுகள் எல்லாம் கரெக்டாக அமையும். இதை கேட்கும் வைதிகர் சாட்டஹாசமாக ஆமோதித்து கோஷம் எழுப்புவது திசையெல்லாம் கேட்கும். ஸ்ரீ ராமானுஜர் இயங்கியது ஸ்ரீரங்கத்தில். ரங்க மேடை ரசிகர் கைத்தட்டி ஆமோதித்து நர்த்தனமிடுவர். நிருபாதிக ரசிகர் மகிழ்ச்சி காட்டுவர். பெருமாள் சேவையே போக்காக அங்கு வாழ்பவர் ரசிகர்கள். அவர்களை நடமட வைக்கும் எதிராஜயச பட்டகம். அவர் புகழ் முரசு ஒலிக்கும். கேட்டு ரசித்த ரங்கப்பிரியர்கள் ஆமோதித்து கரகோஷமும் நிருத்தியமுமாக கழிப்பர். வேதமும் பரதமும் இசையும் ஸ்ருதி வாக்கியங்களும் இசையும் நாட்டியமும் ராமானுஜரின் புகழை திக்கெட்டும் எதிரொலிக்கச் செய்தது. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.